கேள்வின்னா என்ன கேள்வினா அது நம்மளை பார்த்து என்ன கேள்வினா சொல்லுங்கிறாங்க. பெண்களோட பிறப்புறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பார்ட்ஸ பசங்க லிக் பண்றது ஒரு சில பெண்களுக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க. இது பசங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது? என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்குறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. பசங்கன்னா எப்படி? பெண் உறுப்பை சுவைப்பதால் நல்லா இருக்குமா, டேஸ்டா இருக்குமா, பிடிக்குமானா இல்லம்மா. நெத்தியில முத்தம் கொடுப்பான், காலில் முத்தம் கொடுப்பான், கைத்துல முத்தம் கொடுப்பான், கையில முத்தம் கொடுப்பான், எங்கெங்கெல்லாம் முத்தம் கொடுப்பானோ கொடுப்பான். அவனுக்கு அந்த நேரம் அது உணர்ச்சி நரம்புகள் தூண்டிடுது. குனிய சொன்னா நார்மலா குனிய மாட்டான். ஆனா அந்த நேரத்துல குனிய சொன்னா பல்ட்டி கூட போடுவான், குரங்கு பல்ட்டி கூட போடுவான், நிமிருவான், உருண்டுவான், பெறலுவான். ஆமாமா, அந்த நேரத்துல உணர்ச்சி வந்துச்சு அப்படின்னா அவன் செஞ்சது அவனுக்கே தெரியாது. அது ஒரு செக்ஸ் போதை. ஆனா அதுல ஒரு சுகம் பெண்களுக்கு உண்டு, ஆண்களுக்கு உண்டு. மனைவி கிட்ட பண்றது சரி, அவங்க தான் புரிஞ்சுக்கணும். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், ஒருத்தருக்கு ஒருத்தி. அப்படியே சும்மா நல்லா வாசனை சோப்புலாம் விதவிதமா விற்கிது. போனோமா, பொண்டாட்டிய சோப்பு போட்டு அழகா குளிக்க வச்சோமா, அழகா வாசனை திரவியங்களை போட்டு சோப்பு போட்டு பெட்டுக்கு இட்டுன்னு போய் நல்லா வாசனையா செஞ்சா ஏன் அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காம போகுது? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஏற்படும் செக்ஷுவல் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் சூப்பரா பதில் சொல்ல, கேள்வி கேட்க நான் ரெடியா இருக்கேன். பதில சொல்ல டாக்டர் பழனி சார் ரெடியா இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு என்ன கொஸ்டின்னா சொல்லுங்க. என்ன கொஸ்டின் சார்? எனக்கே வைக்கமாது ரொம்ப வைக்கப்படுறாங்க. அனு சார், நான் புதுசா வைக்கலாம் ரொம்ப வைக்கப்படுறீங்கன்னு சொன்னேன். வைக்கப்படுறீங்க, ரொம்ப வைக்கப்படுறீங்க. சரி சார், கேள்வி கேட்டுலாமா சார்? கேளுங்க, பதில் சொல்லிடுறேன். அது எப்படி கேக்குறதா சார் எனக்கு தெரியல. எப்படி கேட்கறதே தெரியல, அப்புறம் கேள்வி தான் இருக்கு. சொல்லுங்க சார். அது வைக்கப்படக்கூடிய கேள்வியோ? யாரும் என்னை தப்பா எடுத்துக்க கூடாது. இது என்னோட கேள்வி கிடையாது, என்னை கேட்க சொன்னாங்க, நான் கேட்கிறேன். தெளிவா எடுத்துக்கங்க, ஓகேவா சார்? நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சொல்லிடுங்க. ஆமா, திட்டிட்டு இருப்பாங்க. சோ என்ன கேள்வினா அது நம்மளை பார்த்து என்ன கேள்வினா சொல்லுங்கிறாங்க. சொல்லுங்க. பெண்களோட பிறப்புறுப்பு இருக்கு இல்லையா, அதாவது வெர்ஜின் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த பார்ட்ஸ பசங்க லிக் பண்றது ஒரு சில பெண்களுக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க. இது பசங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பசங்கன்னா என்னங்க ஒன்றும் புரியல. என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்குறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. பசங்கன்னா எப்படி? சரி, பசங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். இல்லை, கணவனுக்கு பிடிக்குமா? அப்படி கூட வச்சுக்கலாமே. அதாவது அனு கேட்குற கேள்வி என்னன்னா, பசங்களுக்கு பெண் உறுப்பை சுவைப்பதால் நல்லா இருக்குமா, டேஸ்டா இருக்குமா, ஏதோ நம்ம ஜாங்கிரியும் பூந்தியும் லட்டும் சாப்பிட்ற மாதிரியே கேள்வி கேட்குறாங்களே. பிடிக்குமானா இல்லைம்மா, உங்களை பார்க்கல. கேள்வி பிடிக்குமா, இளைஞர்களுக்கு பிடிக்குமானா கண்டிப்பாக பிடிக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்களுக்கே தெரியாது. நெத்தியில் முத்தம் கொடுப்பான், காலில் முத்தம் கொடுப்பான், கைத்தில் முத்தம் கொடுப்பான், கையில் முத்தம் கொடுப்பான், எங்கெங்கெல்லாம் முத்தம் கொடுப்பானோ கொடுப்பான். அவனுக்கு அந்த நேரம் அது மாதிரி உணர்ச்சி தூண்டிடுது. உணர்ச்சி நரம்புகள் தூண்டிடுது. தூண்டும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்னே தெரியவே தெரியாது. குனிய சொன்னால் நார்மலாக குனிய மாட்டான். ஆனால் அந்த நேரத்தில் குனிய சொன்னால் பல்ட்டி கூட போடுவான், குரங்கு பல்ட்டி கூட போடுவான், நிமிருவான், உருண்டுவான், பெறலுவான். ஆமாம்மா, அந்த நேரத்தில் உணர்ச்சி வந்துச்சு அப்படின்னா அவன் செஞ்சது அவனுக்கே தெரியாது. இதெல்லாம் நம்ம செய்யுங்கம்மா. ஆமாம், போதை. அது ஒரு செக்ஸ் போதை. பாருங்க, வாயில வச்சு நல்லா உறிஞ்சி எடுத்துருவான். அதுக்கப்புறம் ஐயோ நம்ம ஏண்டா பண்ணோம் அப்படின்னு அந்த ஃபீல் அவனுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் அதை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். உடம்பு அது மாதிரி அந்த உணர்ச்சி நரம்புலாம் இருக்குது. அதால் போய் வாயில் போய் லிப் பண்ணதை போய் வேணாம் சொல்லுவானா, நல்லா பண்ணுவான். ஆனால் அதில் ஒரு சுகம் பெண்களுக்கு உண்டு, ஆண்களுக்கு உண்டு. அந்த மாதிரி பண்றது சரியா தப்பா? மனைவி கிட்ட பண்றது சரி. அவங்க தான் புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்றேன். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், ஒருத்தருக்கு ஒருத்தி. இதுல எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. ஒருத்திக்கு 2 பேர், ஒருத்தருக்கு 2 பேர். இது மாதிரி தவறான முறையில் இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு வாயை வச்சுட்டு வராம பாருங்க, அவங்களுக்கு தான் இன்ஃபெக்ஷன் வரும்.
பெரும்பாலும் அது மாதிரி வேறு இடத்துல போகிறோம் அப்படின்னா போகவே கூடாது. போங்க இது மாதிரி வச்சுட்டாங்கன்னா வியாதி தான். சார் நார்மலாவே ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு பண்ணலாம், அது தப்பு கிடையாது. விரும்புவாங்களாமா? ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கும் பண்ணலாம், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுடைய பின்னிஸும் சுவைக்கலாம். பட் ஆனா வந்து அதை நிறைய பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்கல்ல. ஸ்மெல் விரும்ப அதான் சொன்னேன், சுத்தம் சுகாதாரம். அப்படியே சும்மா நல்லா வாசனை சோப்புலாம் விதவிதமாக விற்கிது. போனோமா, பொண்டாட்டியை சோப்பு போட்டு அழகாக குளிக்க வச்சோமா, அழகாக வாசனை திரவியங்களை போட்டு சோப்பு போட்டு அழகாக அவங்களுக்கு வெள்ளிப்பூ எடுத்துகிட்டு போய் கொடுத்து பெட்டுக்கு இட்டுன்னு போய் நல்லா வாசனையாக செஞ்சால் ஏன் அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காம போகுது? நிறைய பேர் இருக்காங்கம்மா, ஜாலியாக என்ஜாய் பண்ணவங்களாம் இருக்காங்க. நார்மலாவே வந்து பெண்கள் ஆண்கள் அப்படிங்கறத தாண்டி போதையில ஒரு சில பேர் பண்றாங்க தெரியுமா? மத்த டைம்ல பண்ண மாட்டாங்க, போதையில பண்றது சரி. அதான் ஏற்கனவே நான் சொன்னேனே, போதையில் பண்ணால் அது செயற்கை, நேச்சுரலாக பண்ணுறது தான் இயற்கை. போதையில் பண்ணுறது டெம்பரரி, அன்னன்னைக்கு போட்டு அன்னன்னைக்கு பண்ணலாம், அவ்வளோதான். அது பர்மனெண்ட் கிடையாது. அது சில பெண்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இயற்கை தான் முக்கியம். நீங்கள் சொன்ன பாருங்க, இயற்கையான முறையில் ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த பெண் சுகமடைகிறா, அந்த பெண் ரொம்ப திருப்தி அடைகிறாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. புருஷன் மேலே அதிகமாக ஏக்கங்களும் பாசங்களும் வந்துடும். சார் பெண்கள் எப்படி இருந்தா, அதாவது இந்த விஷயத்துல செக்ஷுவல் விஷயத்துல எப்படி இருந்தா ஆண்களுக்கு பிடிக்கும்? பெண்கள் எப்படி இருந்தா நான் புரியலையாம்மா? செக்ஸ் விஷயத்துல அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குல்ல. இப்படிலாம் ஆமாம், இருந்தா ஒரு ஆண் கணவன் பிடிக்கும். கணவன் மேலே ஆசையாக பாசமாக அரவணைக்கணும், அன்பாக பேசணும், கணவனுக்கு முத்தம் கொடுக்கணும். நல்லா 4 வார்த்தைகள் பேசும்போதே கணவன் வந்து அடிமையாகிடணும். அது மாதிரி பேசணும், நல்லா பாசமாக அந்த பேசணும். 4 வார்த்தை அப்படியே சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் 4 வார்த்தை அந்த பேசும்போது அந்த மனைவிக்கு வரும், பேசும்போது செக்ஸ் பண்ணும்போது அந்த கணவனுக்கு வரும். தானாலாம் யாருக்குமே வராது. அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா பண்ணீங்க, நீங்கள் செய்து திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா? பெண்கள் சொல்லுவாங்கம்மா. மாமா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் பண்ணுறீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் மேலே படுத்திருக்கீங்களா, இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து கணவனுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி, ஏய் நம்ம மனைவியை நம்மளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி. அது மாதிரி உள்ள கணவன் மனைவிலாம் இல்லற வாழ்க்கை இன்பமாக இருக்கும். எப்படி இருக்கும்? இன்பமா. ஆனால் நிறைய ஆண்களுக்கு துன்பமாக இருக்குது. ஏன் சார்? வச்சோடனே லீக் ஆகிடுது. எங்க அதெல்லாம் பண்ணுறது? வச்சோடனே 1 2 3 4 5 எண்ணி விட்டுட்டு ஏஞ்சி போயிடுறாம்மா. அதான் பெண்கள் பாவம். 1 2 3 4 சொல்கிறதுக்குள்ளே உள்ளே வந்து வச்ச உடனே டக்குன்னு அவுட் ஆகிடுது. உண்மையாலுமே ரொம்ப பாவம் செஞ்சவங்க இந்த பெண்கள். சந்தோஷமாக இருக்கிற சில பெண்களாக இருக்காங்க, ஆனால் ரொம்ப பாவமாக இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருக்குமா சில பேருக்கு? பெண்களுக்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. எவ்வளோ நேரம் வேணாலும் நான் ரெடி நீங்கள் ரெடியா அப்படின்னு தான் பெண்கள் இருப்பாங்களே தவிர, ஆண்கள் பீஸ் போன பல்பு தான் நிறையா இருக்குது, பவர் இல்லாத பல்பு தான் நிறையா இருக்குது. சுத்தமாக தம்பி ஏஞ்சிருக்கிறதே கிடையாது. தம்பி தோண்டு போய் தொல்தொல்னு போய் லூஸ் ஆகி போய் ரொம்ப ஸ்மாலாகி போய் தான் இருக்கிறான். அதை வச்சுக்கிட்டு தான் அந்த பெண்கள் வேதனைப்படுதுங்க, ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஆனால் பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே வசதி வாய்ப்பு இருக்குது, அதிகாரமிக்க ஒரு ஆண்மகனாக இருக்கீங்க. ஆனால் மனைவிகிட்ட போகும்போது மட்டும் உங்களால் முடியலன்னும் போது அது ரொம்ப வேதனை, அது ரொம்ப பாவம். பெண் பாவம் பொல்லாதது. ஏன்னா அவங்க மாட்டு வேலை செய்கிறாங்களா, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண விடாது, விட்டுடணும். நீ மாட்டு வேலையை பாரு, துணி தூயி சமைய, பிள்ளைங்களை பாரு, குடும்பத்தை பாருன்னு அப்படி விட்டுடணும். உங்களுக்கு தான் முடியலையே. இங்கே நிறைய பேர் ஆண்கள் என்ன பண்ண தெரியுமா, வேம்னே போய் சீட்டு எடுத்து தொடருது, இடுக்கு கிளறது, வாயில் முத்தம் கொடுக்கறது, மார்பத்தை அப்படி சுட்டு பண்ணுறது, ஓரெல்லாம் பண்ணி விட்டுட்டு தூண்டி விட்டுட்டு போய் கம்முன்னு பத்துக்குவார். உண்மைதாம்மா. அதாவது ஒன்று விட்டுடணும், டிஸ்டர்ப் பண்ண விடாது. நிறைய ஆண்கள் அப்படி இல்லை, சும்மா தொடர்றது, தொட்டு பார்க்குறது, அப்படி உணர்ச்சி தூண்டி விட்டுட்டு கிட்ட பண்ண வச்சுக்கா மூஞ்சை காட்டுது, அது இருப்பா அப்படின்னு மூஞ்சை காட்டுறது, சுசுறு மூஞ்சை காட்டுறது. உண்மையாலுமே வேதனை. நல்ல கணவனாக இருந்தால் மனைவிகிட்ட 1/2 மணி நேரம் முதல்ல உட்காந்து பேசுங்க. அவங்க குறைகள் நிறையா இருக்கும், அதை விட்டு கவனித்து உனக்கு என்னம்மா வேணும், உனக்கு என்ன வந்து குறை இருக்குது, என்னால் குறை இருக்குதா, சரி என்னுடைய குறை சீக்கிரம் வந்துடுது, என்னால் முடியல தான், நல்ல மருத்துவரை பார்க்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இப்படின்னு மனைவிக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லி, கணவன் மனைவி இட்டுன்னு வரலாம், இல்லை தனியாகவும் வரலாம். வந்தீங்கன்னா கை நாடி பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் ஆணுறுப்பு சுருங்கி போகுது, எதனால் விந்து சீக்கிரம் வந்துடுது, சர்க்கரை இருக்கா, பிபி இருக்கா, உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உங்களுடைய ஆணுறுப்பு பெருசாக்கிறதுக்கு, ஆண்மையை அதிகமாக்குறதுக்கு, நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறதுக்கு, ஒரு நைட்டு 2 வாட்டி என்ஜாய் பண்ணுறதுக்கு காயகல்பம், அமுதகல்பம், தாது புஷ்டி இயற்கையான முறையில் ரெடி பண்ணி தரோம். சாப்பிட்டீங்க அப்படின்னா மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவங்களுடைய நிம்மதியான இல்லற வாழ்க்கை இன்பமாக இருக்கும்.
தயவுசெய்து இளைஞர்களே, வாலிபர்களே, வயோதிகர்களே, உங்களை எல்லாரையும் கையெழுத்து கும்பிட்டு கேட்குறேன். பெண் பாவம் பொல்லாதது. ஒன்று செய்ய முடிஞ்சா செய்யுங்க, செய்ய முடியலையா அவங்கள டச் பண்ணாதீங்க. உடம்பை தேத்துங்க, உடம்பு முழுமையாக ஆண்மையை உருவாக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மனைவியிட்ட படுங்க. அவங்கள்ட்ட சீண்டி விட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. கண்டிப்பா நேர்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க எப்படி வேணா செக்ஸ் பண்ணலாம், உங்க ஒய்ஃப் கிட்ட மட்டும் செக்ஸ் பண்ணா அது ரொம்ப நல்லது அப்படிங்கறத டாக்டர் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்துச்சுன்னா வேற ஒண்ணுமே பண்ண வேணாங்க. கீழே இருக்க நம்பருக்கு ஒரே ஒரு கால் பண்ணா போதும். உங்களுக்கு நீங்க எந்த ஏரியா வந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, ஆந்திரா, கர்நாடகா, இந்த மாதிரி எந்த ஏரியா வந்தாலும் சரி, இந்தியாக்குள்ள இல்லையா, நீங்க இன்டர்நேஷனல்ல இருக்கீங்களா, அதாவது வேற கண்ட்ரில இருக்கீங்களா, எதுவுமே ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணா போதும். உங்களுக்கு என்ன குறை அப்படிங்கறத டாக்டர் கேட்டு அதற்கான மருந்துகளை கொரியர் மூலமா அனுப்பி வைப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளோட அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஏரியாஸ்லயும் கேம்ப் போடுறாங்க. நீங்க உங்களுக்கு டாக்டர் நேரா பார்க்கணும்னா அந்த கேம்ப்ல வந்து கண்டிப்பா பார்க்கலாம். சோ வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. அது நான் படிக்க போறேன், டாக்டர் பதில் சொல்ல போறாரு. சோ இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஒரு சில பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க. இப்போ கூட இருக்க பெல் ஐக்கான அப்படியே ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸோட நாங்க மீண்டும் 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 புது புது கேள்விகளோட வந்துட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான கொஸ்டினோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ற மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது மற்றும் பழனிசா. டாடா, பாய், see you.